அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 113 அதிகாரத்திலிருந்து சங்கீதம் 118 அதிகாரம் வரையிலும் அவைகள் மிகவும் பெரிய அல்லேலூயா சங்கீதங்கள் என்று சொல்லி அவைகள் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே அல்லேலூயாவில் தொடங்கி அல்லேலூயாவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தொடங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியானது முடிவடைகிறது. சங்கீதம் 113ஐயும் 114ஐயும் அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக எகிப்து தேசத்திலே அவர்கள் கடைசி நாளிலே புறப்பட போகிற போது ஆண்டவர் அவர்களை இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து வந்த அந்த நாளை நினைவு கூறும்படியாகத்தான் அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அந்த உணவை உண்பதற்கு முன்பாக 113 சங்கீதத்தையும் 114 சங்கீதத்தையும் அவர்கள் பாடுவதாக அவர்கள் வரலாறு கூறுகிறது. அந்த உணவை உண்ட பின்பு அவர்கள் மீதமுள்ள சங்கீதங்களை பாடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட பஸ்கா பண்டிகையை ஆசரித்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு முறைமையை அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு மத்தேயு 26 அதிகாரம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி பஸ்காவை ஆசரித்த பின்பு இதே முறைமையை தான் அவர் கடைபிடித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து, ஏனென்று சொன்னால் அவர்கள் பெருமூச்சு விட்டழுத அந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு பிறக்க குழந்தைகளினுடைய வாழ்க்கை, எங்கள் சந்ததிகளின் வாழ்க்கை கடைசியில் இப்படித்தான் முடியுமோ என்கிற ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுத அந்த நாட்களிலே ஆண்டவர் அவருடைய மகிமையை குறித்து அழகாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவன் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். வானத்திற்கும் மேலாக உன்னதங்களில் சிங்காசனத்தை, அதாவது பரலோகத்தில் சிங்காசனத்தை அமைத்து வீற்றிருக்கிற எங்கள் தேவனானவர் வானங்களையும் பூமியையும் பார்க்கும்படியாக அவர் தம்மை தாழ்த்தும் பொழுது நாங்கள் அவருடைய கண்களில் பட்டபடியினாலே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்கிறார்கள். பூமியை பார்க்கும் பொழுது எங்களுடைய பெருமூச்சை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னாரே என்று சொல்லி அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக அப்படிப்பட்ட தேவனுடைய ஆழமான அன்பை நினைவு கூர்ந்தவர்களாக அவர் இறங்கி வந்த மாத்திரத்திலே எல்லா ஜாதிகளிலும் மேலும் உயர்ந்த ஆண்டவர் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அவருடைய மகிமை அத்தனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தது என்று கண்டுகொண்டோம். அதனால் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையிலும் உள்ள ஜனங்கள், அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் மட்டும் அவருடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் அவரை துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமை பூமியில் மட்டுமல்ல, வானங்கள் வரையிலும் அல்ல, வானங்களுக்கும் மேலாக உன்னதங்கள் வரையிலும் எட்டுகிற மகிமை உடையவராக எங்கள் தேவன் பெரியவராக உயர்ந்தவராக அவர் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆண்டவர், ஒரு சிறியவனை, புழுதியில் கிடக்கிற ஒரு சிறியவனை, குப்பையில் கிடக்கிற ஒரு எளியவனை பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் எங்களை கண்டதே என்கிற அன்பை இருதயத்தில் சுமந்தவர்களாக அந்த பஸ்கா உணவை உண்பதற்கு முன்பாக அந்த பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். அவருடைய வாழ்விலே எகிப்து தேசத்தில் இருந்து மாத்திரம் ஆண்டவர் விடுதலையை கொடுக்கவில்லை. அதற்கு முன்பாக யோசேப்பினுடைய வாழ்வை, சிறையில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தி ஆண்டவர் அங்கே பார்வோனுக்கும் தகப்பனாக உட்கார வைக்கிறதையும், உயிருக்கு பயந்து ஓடின ஒரு மோசேயை ஆண்டவர் கொண்டு வந்து ஆட்டு மந்தையைப் போல நடத்தும்படியாக ஒரு மெய்ப்பனாக உருவாக்கினதையும், கழுதை மேய்த்த ஒரு சவுளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு ராஜாவாக மாற்றினதையும், ஒரு ஆடுகளின் பின்பாக இருந்த தாவீதை கொண்டு வந்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆட்சியை தருகிற அரசனாக மாற்றினார் என்று சொல்லியும், ஒரு மோவாப்பிய பெண்மணியாகிய ரூத்துவுக்கு எந்த ஒரு வம்சமும் அவருடைய எந்த ஒரு வாரிசும் இல்லாத நிலைமையில் இருந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து
அவர் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்னாலும் இந்த பாடலை தான் சாமுவேலிலே பாடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக அந்த பஸ்காவுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு பஸ்காவாகிய அந்த பண்டிகை என்பது நாம் ராப்போஜனத்தை குறிக்கிறோம். அவருடைய மாம்ச நமக்காக பிற்கப்பட்டதையும் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதையும் நினைவு கூறும்படியாக இது உங்களுக்காக சிந்தப்படுகிற அவருடைய இரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு போதகர்கள் கொடுக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவிக்கும்படியாக ஆவியானவர் இந்த சங்கீத பகுதியை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, தூக்கி விடுகிறவர் மாத்திரமல்ல, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட அவர் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி அன்னாளுடைய வாழ்க்கையில், சாராளுடைய வாழ்க்கையில், இன்னும் அநேகருடைய வாழ்விலே அவர்களை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா என்று சொல்லி தங்களுடைய வாழ்விலே, தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்விலே, தங்களுடைய அடிமைத்தனத்தின் மத்தியிலே உன்னதங்களில் வீற்றிருந்தாலும் அவர் நலிந்தோர்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்களை கீழே பார்த்தாரே என்கிற அன்பை, ஒரு அன்பினுடைய ஒரு பெருக்கத்தை காண்பிக்கும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் நம் ராபோஜனத்தின் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய அன்பை, இவ்வளோ உயர்ந்த ஆண்டவர் என்னையும் நினைத்திருப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்கிறதை நினைத்தாலே போதும். நம்முடைய உள்ளங்களிலே நாம் அத்தனை துதிகளை ஏறெடுக்க முடியும். ஆண்டவரை வாழ்நாளெல்லாம் உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர்.